சிசிலி, ஏன் என் கூட பேச மாட்டீங்க? ஏன் என்னை விட்டு விலைக்கு? சொல்லு சொல்லு. நாம எப்படி எல்லாம் பழகும்? பதில் சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு. Go to your bed. Go, boys. ஏப்பா, உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியுமா? போங்கப்பா, போங்க 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 போங்க. Come on, Cicely. Come on, I say. ஏண்டி டூருக்கு போனியா இல்ல காதல் பண்ண போனியா? அடி விழும்போதாண்டி உனக்கு அம்மாங்கிற நினைப்பே வருது. பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ண முடியல. இப்ப அவன் அவங்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறானே இல்லையா பாரு. David. எங்க அக்கா வீட்டுல இவ்வளவு அம்சமா ஒரு வேலைக்காரியா? அரே பாப்ரே. சொந்த ஊரு கேரளாவா? தேங்காய் உரிக்கிற ஸ்டைலே சொல்லுத. வேலைக்காரின்னா இங்கேயே ஊனு கழிச்சு இங்கேயே காரியம் பண்ணி இங்கேயே உறங்குற டைப்போ? அதே. இனி ஞானம் இங்கத்தான் உறங்க போறேன். அரே பாப்ரே. എന്താ ഇങ്ങനെ നോക്കുന്നത്? ഞാൻ ഇതുവരെ തമിഴ്നാട് നോക്കി, ആന്ധ്ര നോക്കി, കാശ്മീർ നോക്കി, കേരളാവ് നോക്കിയിട്ടില്ല. டேவிட். ஐயோ அக்கா, வந்தா வராதமா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது கேரளால மழை எல்லாம் எப்படி? உள்ள வாடா. ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த சட்டையை மாட்டிடி. அவ்வளவு அவசரமா கூப்பிட்டியே, அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை? ஐயோ, இது மானம் போற பிரச்சனைடா. என்னக்கா சொல்ற? நம்ம சிசிலி அந்த எதிர்த்த விட்டு பையனோட சுத்துறா. பாப்ரே, என்னடா பாக்குற? உன் ரூட்ட நான் கிராஸ் பண்றேன்னா? அரே பாப்ரே, நீ தான்டா ராங் ரூட்ல போற. கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். அதுவும் என்ன மாதிரி தாய்மாமா இருக்கிற சிசிலி கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். காதலிக்கு உரிமைன்னா உன் கையை கால எடுக்க வேண்டியது என் கடமை. ஏன்னா நான் சிசிலிக்கு தாய்மாமன்டா. ஒரு அப்பனுக்கு பொண்ணவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு, உன் அப்பனுக்கு கொல்லிப்பட நீ இருக்க மாட்டேன். என்ன வேணும்? உங்க கடையில எல்லா மருந்தும் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? அடிபட்ட காயத்துல இருந்து அபார்ஷன் வரைக்கும் எல்லா மருந்தும் இருக்கு. அரே பாப்ரே. அரே பாப்ரேன்னு ஒரு மருந்தா? இல்ல, அடிபட்ட காயத்துக்கு டிஞ்சர் அயோடின். டாய், ஒரு ounce பாட்டில் எடு. பத்தாது, 1 லிட்டர் வேணும். 5 லிட்டர் கேன் ஏறா. பேண்டேஜ் கிளாத் ஒரு பண்டல் போதுங்களா? ஒரு பெரிய பாக்ஸே வேணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை என்னென்ன உண்டோ அத்தனையிலும் ஒவ்வொரு பாக்ஸ். ஏங்க ஹோல்சேலா இவ்வளவு வாங்குறீங்களா? எங்கயாவது அரசியல் கலவரமா இல்ல அசம்பிளிக்கு போகுதா? ஒரு போன் பண்ணிக்கலாமா? இவ்வளவு பெரிய பிசினஸ் தந்திருக்கீங்க, போன் தர மாட்டேனா என்ன? இந்தாங்க. எனக்குதான். ஹலோ அக்கா, நான் டேவிட் பேசுறேன். நம்ம எதிர்த்து விட்டு ஐயம்பெருமாள் இருக்கானே, அதான்க்கா அந்த மருந்து கடை கிழவன். அவன் பெத்த உதவாக்கார பயல
ஒரு வழி பண்ணிட்டேன், உயிர் மட்டும்தான் பாக்கி. இது ஐயோ, நீ அதை எடுக்க சொல்லலையே. அடிச்ச அடியில அவன் நம்ம வீட்டு திசை பக்கம் கூட திரும்ப மாட்டான். வெரி குட், நல்ல காரியம் பண்ண. வீட்டுல எனக்கு வச்ச பேரு டேவிட், போலீஸ்ல எனக்கு வச்ச பேரு ரவுடி, தெருவுல என்ன கூப்பிடுற பேரு பொறுக்கி. உன் மவன் என் அக்கா மகளை டாவடித்தான். அதுக்கு நான் யாருங்கிறத ஒரு சின்ன சாம்பிள் காட்டிரு. தனலட்சுமி, உத்தரவு கொடுக்குறியா? கொடு. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு காதல் சின்னம். பையன் டாக்டராகவோ கலெக்டராகவோ வரணும்னு நினைச்சா அம்பிகாபதி அமராவதி ஆகணும்னு அவனே டிசைட் பண்ணிட்டான். ஒரு பான புள்ள அப்பனுக்கு டபுள் கொடுக்காம பொண்ணையே அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். எழுத்த விட்டு பொண்ணு. அம்மாவுக்கு டாக்டர் மேல ஆசை, பையனுக்கு அவன் டாக்டர் மேல லவ். அசிங்கமா பேசாதீங்கப்பா. என்ன அசிங்கம்? படிக்கிற வயசுல கிறிஸ்தவ பண்ண லவ் பண்ணிட்டு தர்மாடி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய, அதுதான் அசிங்கம். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதான் அவளுக்கு நான். என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த ஐயம் பெருமாள் இருக்கிற நடக்காதா? அது நடக்காது. அது நடக்காதா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. சிசிலி எங்க? அது சிசிலி எங்க? பாலு, என்னப்பா புரட்சி பண்றதா நினைப்பா? அக்கா, அன்னைக்கு உயிரை மட்டும் விட்டு வச்சேன், அதனால வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டான். anyhow it's not too late. இப்ப எடுத்துறேன்.
ரவுடித்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சு என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஷட் அப். என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரா மச்சான்? உனக்கு என்னடா யோகிதா இருக்கு மச்சான்? என்ன பார்த்து அவுட். கெட் அவுட். ஓகே, அவுட். நீங்க பாலு. டேவிட், நான் சொல்றது கேளுடா. அதான் கேட்டேனக்கா. தெருவே கூட்டி மச்சான் சொல்லிட்டாரே. அக்கா, உனக்கு உதவி பண்ணணும்னு தான் வந்தேன். பாப்ரே, மறக்க முடியாத அளவுக்கு மரியாதை கிடைச்சு போச்சு. டேவிட், டேவிட் போகாதடா. இல்ல, ஒரு குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த. இப்ப வெளியே போற, நீ தெளிவா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் சிஸ்லி இல்ல, உங்க அக்காவும் அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும் தான். எங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே என்னை சந்தேகப்படுறது மட்டுமே உங்க அக்காவுக்கு வாழ்க்கையா போச்சு. அதை அனுசரிச்சு வாழறதே எனக்கு வழக்கமா போச்சு. இந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு ஒரு மக இருக்காங்கிறதே மறந்து போச்சு. பாவம் சிஸ்லி, அவளுக்கு கிடைச்சதெல்லாம் காதல் ஒண்ணுதான். அதான் அவ அம்மா தடுத்து நிறுத்தியும் நான் எடுத்து சொல்லியும் சிஸ்லி மனசு மாறல. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா திருந்த மாட்டாளா அங்க ஏக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னைக்குமே அம்மா திருந்த மாட்டாங்கிற முடிவுக்கு சிஸ்லி வந்துட்டான். அதான் அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணிட்டான். செய்யாத குற்றத்துக்காக இயேசுநாதர் சில மணி நேரம் தான் சிலுவையை சுமந்தார். வேதனையை மட்டுமே கொடுத்தாலும் உங்க அக்காவு இத்தனை வருஷமா நான் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்க அக்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஓ, அக்கா, உன் பிரச்சனையை தீர்க்க தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் புரியுது பிரச்சனையே நீதான்னு. போதையில வளர்றன்னு நினைக்காத. முதல்ல உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்க, உன் மகளுக்கு நல்ல தாயா நடந்துக்க. அப்புறமா இந்த தம்பி கிட்ட சொந்தம் கொண்டாடு. வரேன். சிஸ்லி, சிஸ்லி. ஓ, I'm sorry. I'm very sorry, child. உன் அம்மா உன் மனசை புரிஞ்சுக்கல. ஒரு தூய்மையான காதலை புரிஞ்சுக்கிட்ட தாய் மாமா சொல்றேன். இந்த ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா, அரே பாப்ரே, இந்த பாலு விட நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். Don't worry, child. All the best. All the best. மச்சான், you are a gentleman. Sorry. Bye. டேவிட், டேவிட், என்னை விட்டுட்டு போகாத டேவிட். டேவிட், டேவிட், நான் சொல்றது கேளு டேவிட், என்னை விட்டுட்டு போயிடாத டேவிட். என்ன தடுக்காத. பூத தெளிஞ்சா நம்ம எப்படி உன் தம்பி ஆயிடுவேன். என்னை விட்டு பிளீஸ்.
தெருவுக்கு கொண்டு போயிட்டா. அவனை தெருவோட அமைச்சிருந்தா உன்னை என் பொண்டாட்டின்னு நினைச்சிருந்திருப்பேன். நடுக்கூடத்துல நிக்க வச்சு அவனை தட்டி கேட்டிருந்தீனா அவனுக்கு தாயின்னு நினைச்சிருந்திருப்பேன். தட்டுல சோத்தை வச்சு ஊட்டிட்டு கேடி உன்னை என்ன பேசுறா? உனக்கு அப்பன்னு சொல்லிக்க அவமானப்படுறேன். இவளுக்கு புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நீங்க ஏப்பா வெக்கப்படணும்? உங்களுக்கு கழுத்து நீட்ட பாவத்துக்காக காலம் பூரா கண்ணீர் வச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. அவங்க கண்ணீர் விடுறத பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு இருக்கா. அதுக்காக நாங்க தான் வெக்கப்படணும். என்ன சொன்னாங்க? ஒண்ணும் பேசாதப்பா. நான் பேசினா மட்டும் அவருக்கு புரிய போதா? அவர் திருந்த போறாரா? இல்ல நமக்கு நிம்மதிதான் கிடைக்க போதா? ஆசை, பாசம், அன்பு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத ஜடமா இந்த மனுஷன். ஆமாண்டா, நான் ஜடம்தான். தனலட்சுமி ஸ்டோர்ஸ், தனலட்சுமி மெடிக்கல்ஸ், தனலட்சுமி பைனான்ஸ், தனலட்சுமி போல்ட்ரி ஃபார்ம்னு எல்லாத்துக்கும் உங்க அம்மா பேரை வச்சதே அது இன்கம் டாக்ஸ குறைக்கிறதுக்காக இல்லடா, உன் மேல இருக்கிற இன்டிமசிய காட்டுறதுக்காக. அது உங்களுக்கு புரியல. நான் ஜடமாவா இருந்துட்டு போயிடுறேன். உனக்கு 4 வயசு இருக்கும் போது வாதம் வந்து நடக்க முடியாம உன் கால் இழுத்துக்குச்சு. நீ நல்லா நடக்கணுமேன்னு உன்னை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஆறுபட வீட்டுக்கு நான் நடந்தேன்டா. கோயில் கோயிலா தீ மிதிச்சேன்டா. இப்ப நீ என்ன வார்த்தையால மிதிக்கிற. மிதிடா இது. எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற கவலையில ராத்திரி பகல்னு பார்க்காம காசு காசுன்னு உழைக்கிற. இவன் என்ன பாசம் இல்லாத ஜடாக்கிறான். சொல்லுடா சொல்லு. வியாபாரத்துல 4 கடை இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உடம்புல இருக்கிற பிளட் சுகர் 400 தாண்டிடுச்சுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பனுக்கு நெஞ்சில பாசம் இல்லைன்னு இவன் சொல்றான். ஆனா இந்த நெஞ்சில வலுவே இல்லைன்னு டாக்டர் சொன்னது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை இத்தனை நாளா இந்த ஜடம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏன் என் வருஷம் என்னோட போகட்டுமேனு தான். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு, ஆசை, பாசம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியல, புரியாமலேயே போகட்டும் போட. ஜூலி வாங்க. உன்னை அடிச்சு பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன். அப்போ நீ அவனை மறக்கல. உயிர் இருக்கிற வரைக்கும் உன் காதல் நிறைவேறாதே. விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த அழுகுதானே அவனை உங்ககிட்ட நிறைவேற வச்சது. அவன் மயங்குதான். உன்னை வெறுத்துருவான். அப்புறம் நீ இருக்குதான் சொந்தம். யாராலும் பிரிக்க முடியாது. காதல் நிறைவேறாது. நிறைவேற விட மாட்டேன். பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை உயிரோட எரிக்கி பார்த்துட்டே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? உன் கொடுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? எனக்கு நீ நல்ல மனைவியா அமையல. அது ஏன் விதி, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? இல்ல நான் தான் உனக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லு. ஒரு தாய்மை உணர்ச்சியை இல்லாம மிருகத்தனமாய் நிறுத்துங்க. அவ பெத்த தாயை மதிக்கல, பிறந்த மதத்தை மதிக்கல. அவளை கண்டிக்கிறத வச்சுட்டு என்ன நீங்க எப்படி தண்டிக்கலாம்? இன்னைக்கு சொல்றேன் கேட்டேங்க. அந்த இந்த பையனோட அவன் ஒரு நாளும் பழகக்கூடாது. அப்படி என்னை மீறி அவன் நடந்தானா அவளையும் கொண்டுட்டு என்ன நானே அழைச்சுக்கிறேன். எனக்கு ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறாங்களே, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே.
சிசிலியம்மே, 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 എവിടെ പോയി? സിസിലിയമ്മേ, കാണല്ലോ. സിസിലിയമ്മേ, 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 അമ്മേ, 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 നമ്മുടെ സിസിലിയെ കാണോ? വീട് മുഴുവൻ തേടി, എവിടെ ഇല്ലമ്മേ. உங்க பொண்ண காணும்னு என்கிட்ட கேக்குறீங்க, ஆனா என் பிள்ளைய காணுமே, நான் யார்கிட்ட கேட்பேன்? ஹலோ, இந்த லெட்டர் டெட் பாடி கிட்ட இருந்தது. அம்மா, உங்க ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையில ஒண்ணு சேர ஆசைப்பட்ட நாங்க உங்க அனுமதி இல்லாம இந்த உலகத்தை விட்டே போறோம். எங்க சாவுக்கு காதல் தோல்வி காரணம் இல்ல, விவரம் தெரிஞ்சனாலா நம்ம வீட்டுல பேசுற சந்தேக புயல், அதுல அணு அணுவா சிக்கி துவைக்கிற அப்பாவுடைய வேதனைய தாங்குற சக்தி இனிமேல எனக்கு இல்ல. இறந்து போன எனக்காக நீ கண்ணீர் விடுறத விட காலம் பூரா கண்ணீர் விடுறா அப்பாவோட கண்ணீரை தொடச்சினா இந்த உலகத்துல 1000 வருஷம் ஆத சந்தோஷத்தை நான் அடைவேன். அம்மா, உன் சந்தேகத்தை விடு, சந்தோஷப்படு. இது உன் பொண்ணோட கோரிக்கை மட்டும் இல்ல, அவளோட கடைசி ஆசையும் கூட. அப்பா, நீங்க அம்மா கிட்ட காட்டின கோபத்துல இருந்த உரிமையையும் அதுல இருந்து ஆழமான பாசத்தையும் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கல. உங்களை விட எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புருஷன் எனக்கு அப்பா எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது. உங்களோட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. என் சிசிரியோட போறேன்.